தின ஜபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதற்கொண்டு நாம் பிரியமானவர்களே 30வது வசனம் மட்டுமாய் உள்ள வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமாக தகப்பனே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. நீர் இம்மானுவேலராய், நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் ஆண்டவரே நீர் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நீர் எங்களிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தையின்படியே சுவாமி ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட வாசமாய் இருக்கும்போது ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள ஜனங்களிலே சுவாமி, மனுஷர்களிலே மனுஷிகளிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்குவது அதிக நிச்சயம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை விளங்க பண்ணுகிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிருபைக்காய், அந்த இரக்கத்துக்காய், அந்த தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று ஒருவேளை நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே. நீ தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றிருக்கிறாய், நீ தேவனிடத்திலே கிருபையை பெற்றிருக்கிறாய், நீ தேவனிடத்திலே தயவை பெற்றிருக்கிறாய் என்கிறதான இந்த வாழ்த்துதல் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பின் புண்ணியத்தை நித்தமும் ஆண்டவரே விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்கை இன்றும் என்றும் எப்பொழுது விளங்குவதாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.